Hello everyone, computer awareness quiz day 4 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஆல்ரெடி வந்து quiz day 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டே 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். Which is important because it allows you to perform activities that express creativity, full productivity and improve communication. ஓகேங்களா? ஸோ எது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்கும், ப்ளஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கும், ஃபுல்ஃபில் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும், கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆப் சொல்கிறோம்ல அதுதான் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டாஸ்க் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா மொபைல்லையோ நம்ம அந்த டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது. ஏன்னா அதுதான் வந்து நம்மளை டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். கிளியர்? ஸோ செகண்ட் நியூஸ் போகலாமா? ஸோ செகண்ட் கொஷின் வந்து விண்டோஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன்டு பை அ மைக்ரோசாஃப்ட். The language used in that are C, C++, and the default user interface is Windows shell. Okay. So in Windows the second W represent அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்களா? ஸோ விண்டோஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து மைக்ரோசாஃப்டால் டிசைன் பண்ணப்பட்டது. இதில் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா C++. டிஃபால்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஷெல் அப்படின்றது தான். ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் விண்டோஸ் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, யூசருக்கு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவுறது தான் இந்த விண்டோஸ் ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் C++ம் ப்ளஸ் டிஃபால்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் விண்டோஸ் ஷெல். விண்டோஸ் ஷெல்னால் ஒன்றும் கிடையாது. நம்மளோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்கானு, மெனூஸ், மவுஸு, விண்டோஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம விண்டோஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், விண்டோஸ் வந்து மெயினாக யூசர்ஸ் வந்து கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் எப்படின்னா கிராஃபிக்கல் விண்டோ பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஐக்கான் வச்சு நம்ம பண்ணும்போது யூசருக்கு வந்து நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விண்டோஸோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷனும் இம்பார்ட்டண்ட். வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டிஸ்க் ஆப்ரேட்டிங் ஒர்க் சிஸ்டம். ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது செகண்ட் டபிள்யூ எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்ட்டு தான். ஸோ அது வந்து ஒர்க் அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின். Which command bar that organize a program features into series of tab at the top of a window, it display the option like hide, show only ribbon and show the tabs and command. ஓகே. ஸோ இங்கே வந்து எந்த கமெண்ட் பார் வந்து ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சீரீஸ் ஆஃப் டேப்பில் ஆர்கனைஸ் பண்ணுது, அதுவும் விண்டோவோட டாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் அப்படின்ற கமெண்ட் பார் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து டேபோட சீரீஸ் ஆஃப் டேப்பில் டாப் ஆஃப் எ விண்டோவில் என்ன பண்ணுன்னா ப்ரோக்ராம்ஸை வந்து ஃபீச்சர் பண்ணி வைக்கும். இதில் இந்த ரிப்பன் அப்படின்ற கமெண்ட் பாரில் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸு, கமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து இது ஷோ பண்ணும். ஒரு டேபும் வந்து ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த ரிப்பன் அப்படின்றது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை ஹைட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டேபோட நேம்ஸை வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி டேப் அண்ட் கமெண்ட் அதையுமே வந்து ஷோ பண்ணும். இந்த ரிப்பன் அப்படின்றது வந்து யூசருக்கு ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கமெண்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து மேலே டாப் ஆஃப் த விண்டோவில் நீட்டாக ஆர்கனைசிங்காக அரேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த ரிப்பனில். அப்போ வந்து நம்மளுக்கு யூசர்னால் நம்ம போய் ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணால் கூட இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். அதுதான் இந்த ரிப்பன் கமெண்ட் பார் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். So fourth question, data communication is dash is the transfer and reception of data in the form of digital bit stream or a digitized analog signal transmitted over a communication channel.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதும் ரிசீவ் பண்ணுறதும், இது பிட்வீன் ஒரு 2 டிவைஸ்க்கு மத்தியில் டேட்டாவை சென்ட் பண்ணுறதும் ரிசீவ் பண்ணுறது தான் இதோடைய வேலையே. ஓகேங்களா. அதுதான் நம்ம வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பிட் அந்த பைனரி டிஜிட் பார்த்தோன்னா 0 and 1, ஸோ அந்த மாதிரி தான் வந்து டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து டிஜிட்டைஸ்ட் அனலாக் சிக்னல் தான் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு யூஸும் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா அப்படின்றது இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். கிளியர்? ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை மற்ற இதுக்கு குவிக்காக அண்ட் எஃபிஷியண்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இந்த டிவைஸை ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டைஸ்ட் அனலாக் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா டிஜிட்டல் பிட்டை 0 1 பைனரி டிஜிட் இருக்குல்ல, அந்த ஃபார்மில் தான் வந்து டேட்டாஸே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கீவேர்ட் மாதிரி. ஸோ அதை நீங்கள் இது டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கீவேர்ட்லாம் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ஈஸியாக 20 மார்க்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 18+ வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 5th கொஷின். Dash is referred to all the single items that are primarily stored in a database table, either individually or as a set, which are organized into column. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டா தான் வந்து இண்டிவிஜுவலாக எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் செட் ஆஃப் ஐட்டம்ஸாக. ஓகேங்களா. இது வந்து ஒரு டேட்டா பேஸ் டேபிளில் டேட்டாவை வந்து காலம்ஸாக தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா. ஒரு காலமும் ஒரு இதுவும் வந்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டேட்டா வந்து எப்போவுமே இண்டிவிஜுவல் ஐட்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டேட்டா ரெஃபர் டு எப்போவுமே இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு MS எக்ஸல் டேபிளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மார்க் என்ட்ரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரோல் நம்பர் அது ஒரு டேட்டா, அதுக்கப்புறமா அவங்களோட நேமு அது ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அதுதான் இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணுறது எல்லாமே டேட்டா, சிங்கிள் ஐட்டம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீவேர்ட் மாதிரி டேட்டானா என்ன ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின். An antivirus product work by detecting, quarantining and or deleting malicious code to prevent dash from causing damage to device, and the modern antivirus product update themselves automatically. ஓகே, இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, மலேரியான்ட்டு அது மால்வேர். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிவைரஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இது என்ன பண்ணும், கம்ப்யூட்டரையோ இல்லைனா மொபைலையோ இந்த மால்வேர்னால் இந்த வைரஸ்ஸு இதெல்லாம் அட்டாக் ஆகுதுல, இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிவைரஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். கரெக்டாக. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இந்த வைரஸ், வார்ம்ஸ், ட்ரோஜான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கிட்ட இருந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். கரெக்டாக. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டு ப்ரிவெண்ட் மால்வேர் ஃப்ரம் காசிங் டேமேஜ் டு டிவைஸ். ஓகே, அது வந்து ஆன்டிவைரஸ் தான் வந்து இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த மால்வேர் அப்படின்றது. ஓகே. ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்மளோட டிவைஸை எப்போவுமே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மால்வேர்லாம் எதெல்லாம் வரும், வைரஸ், ட்ரோஜான், வார்ம்ஸ் இந்த மாதிரி ஆர்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸை எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணி நம்மளோட டிவைஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஓகே. ஸோ 7th, HTML is a standard markup language mainly used for creating a web pages. In HTML, how many levels of headers are used? இதுதான் கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTML அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் கூட நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜஸ் இருக்குல்ல, இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதில் HTML பார்த்தீங்கன்னா எத்தனை லெவல் ஆஃப் ஹெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷின். இதில் வந்து 6 லெவல் ஆஃப் ஹெட்டர்ஸ்.
ஸோ ஹெட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும்னு நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஹெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். H1 H2 இந்த மாதிரி 6 லெவல்ஸ் இருக்குமா. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டு. இதில் ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த H6, இதுதான் ஹெட்டர், இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லெவல் ஆஃப் ஹெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் யூசர்ஸ் switches and Ethernet cabling to connect endpoint server and Internet of Things devices to the corporate network. ஓகேங்களா. ஸோ எது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, லேன் அப்படின்றது தான். ஸோ லேன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. ஸோ ஃபுல் அப்ரிவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு இது வந்து ஸ்விட்சஸ் அண்ட் எத்தர்நெட் கேபிளிங் வந்து யூஸ் பண்ணுது. எதுக்காகனா எண்ட் பாயிண்ட் சர்வர்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து கார்ப்பரேட் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மெயினாக இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒன்று படிச்சிருப்போம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா வேனு, அதுக்கப்புறமா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க்கு, அந்த மாதிரி படிச்சிருப்போம் கரெக்டாக. அதில் ஒன்று இப்போ எவ்வளோ ஏரியாஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றத இது பண்ணி படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் அவேர்னஸில். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது லிமிட்டட் ஏரியாக்குள்ளே கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான். ஓகேங்களா. ஸோ லோக்கல் ஏரியா அப்படின்றது லிமிட்டட் ஏரியாஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த நெட்வொர்க் வந்து இதுவாகும். ஸோ அதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு லிமிட்டட் ஏரியா அப்படின்றதுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்கூல் பில்டிங் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் 9th, the time sharing operating system allow multiple user to access the same computer system from different locations simultaneously. This OS is also called as dash. ஸோ இந்த ஓஎஸ்க்கு மல்டி டாஸ்கிங். ஆக்சுவலி ஓஎஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறமா மல்டி டாஸ்கிங், மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மல்டிபிள் யூசர்ஸை சேம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக. அப்படின்றத அந்த ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம என்னென்னு பேர் சொல்லுவோம்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்ன ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸு, லைனக்ஸ் அப்படின்ற ஓஎஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, ஓப்பன் சோர்ஸு, அதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் மல்டி டாஸ்கிங்க்கு. ஓகேங்களா. மல்டிபிள் யூசர்ஸை சேம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் சைமல்டேனியஸாக வந்து அட் த சேம் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுதில்ல. ஸோ அதுதான் வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th, antivirus is a kind of software used to prevent, scan, detect and delete viruses from a computer. இந்த பாயிண்ட் இப்போ தான் நம்ம முன்னாடி படித்தோம் அந்த மால்வேர் கொஷினில். ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்ஸ் இன்ஸ்டால்டு, மோஸ்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த வைரஸ் அகைன்ஸ்ட் அட்டாக்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து ஃபயர்வால். ஓகே. ஸோ ஆன்டிவைரஸ்னாலே அந்த ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்லேருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம். பட் ஆனால் இதெல்லாம் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆன்டிவைரஸ் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால் அப்படின்றது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். இது வந்து கம்ப்யூட்டரோ இல்லைனா நெட்வொர்க்கையோ வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் கிட்ட வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபயர்வால் அப்படின்றது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் பண்ணும் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா வந்து சேஃப் டேட்டாஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஹார்ம்ஃபுல் லைக் இந்த வைரஸ் இந்த மாதிரிலாம் வரா மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணிடும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் வால் மாதிரி ஃபயர்வால் அப்படின்றது. ஓகேங்களா. ஆக்சுவலி ஃபயர்வால்லே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட்வேர் ஃபயர்வால், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் ஃபயர்வால். ஓகே. ஸோ 11th, சார்லஸ் பாபேஜ், an English mathematician and computer pioneer, proposed building a general mechanical purpose computer called as analytical engine. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சார்லஸ் பாபேஜ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் மெக்கானிக்கல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இதை வந்து டிசைன் பண்ணதே யாருன்னா சார்லஸ் பாபேஜ் தான். ஓகே, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பர்பஸ் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் எரர் மிஸ்டேக் இன் சோர்ஸ் கோட் அப்பியர் இன் செப்பரேட் எரர் window with type and line number to indicated so it can be corrected in edit window. syntax. ஸோ சின்டெக்ஸ் எரர் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாத போது இந்த சின்டெக்ஸ் எரர் அப்படின்றது வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ராம்னால் இந்த C++ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக எழுதாதப்போ, கோட் பண்ணாதப்போ அப்போ தான் வந்து இந்த சின்டெக்ஸ் எரர் அப்படின்றது வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் லைக் அந்த கோடிங் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கோட்லாம் பண்ணும்போது இந்த செமிகாலன் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இந்த சின்டெக்ஸ் எரர் வரும். இப்போ வந்து ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாலும் சின்டெக்ஸ் எரர் வரும். இந்த ப்ராக்கெட் இப்படி தப்பாக போட்டாலும் சின்டெக்ஸ் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு கூட இது வந்து இந்த நம்ம லாங்குவேஜ்க்கு கோட் பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர் தான் வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 13th, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் they introduced கண்ட்ரோல் பேனல் ஃபர்ஸ்ட். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்களோட கண்ட்ரோல் பேனல் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா விண்டோஸ் 2 அப்படின்றது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது சிஸ்டம் டூல். இது வந்து கம்ப்யூட்டர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு இது பண்ணது. ஸோ கண்ட்ரோல் பேனல் தான் வந்து விண்டோஸ் 2.2 அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Dash is a proprietary graphical operating system produced by Microsoft, the first version of which was released on July 27, 1993 and it is a processor independent multi-processing and multi-user operating system. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் NT. விண்டோஸ் NT அப்படின்றது ஃபேமிலி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை டெவலப் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட் தான் டெவலப் பண்ணாங்க. இந்த NT அப்படின்ட்டுருக்குல, NTனா ஒன்றும் இல்லை, நியூ டெக்னாலஜி, ஓகேங்களா? இது மெயினாக டிசைன் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா இது வந்து செக்யூர் அண்ட் ஸ்டேபிள் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த விண்டோஸ் NT வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் மல்டி யூசர் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ தான் ரீசெண்டாக மல்டி டாஸ்கிங் அந்த OS பார்த்தோம்ல, அப்படின்னா என்னது, எல்லா யூசர்ஸையுமே வந்து அந்த சேம் டைமில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த விண்டோஸ் NT வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 15th லாஸ்ட் கொஷின், which is the process on transforming and mapping data from one raw data form into another format to make it more appropriate and valuable for various downstream purposes such as analytics. ஸோ இதுக்கு ஆன்சர் டேட்டா wrangling. ஸோ டேட்டா wrangling அப்படின்றது சிம்பிளுங்க. இது வந்து நம்மளோட ரா டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம டேட்டா wrangling அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம டேட்டா wrangling அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் மேப்பிங் டேட்டா ஃப்ரம் ஒன் ரா டேட்டா ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்மேட்டு. ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங். நான் இங்கே எழுதுகிறேன், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ரா டேட்டா. ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம், ஏன்னா நம்மளுக்கு RRB POவில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்ட்டு லைக் இப்படியும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ டேட்டா wrangling அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும்னா, இது வந்து ரா டேட்டாவை க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் தான், ஓகேங்களா? இதை வந்து நம்ம அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.